20 வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு வந்து 21ல இருந்து பார்த்தோம்னா, அது 20 வரைக்கும் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு பாருங்க. ஷார்ட்ஸ்ல தான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து இலக்கணத்துல வர முக்கியமான 1 மார்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 21 பாருங்க. இடையின மெய்யெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து. 6ஆ பார்த்துக்குங்க. வல்லினம் வந்து மார்பு, மெல்லினம் வந்து மூக்கு, இடையினம் வந்து கழுத்து, ஆயுத எழுத்து வந்து தலை. இதெல்லாம் வந்து பிறக்கும் இடம். அடுத்தது வாய் திறத்தலாகிய முயற்சியால் பிறப்பது. வாய் அப்படி திறந்து சொல்ற எழுத்துக்கள் என்ன? ஆ ஆ இதெல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து சொல்லி பார்த்துதான் கண்டுபிடிக்க முடியும். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது. நீங்க அதை உச்சரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். வாய் திறந்தாதான் ஃபுல்லா திறந்தாதான் ஆ ஆ வரும். வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறப்பது ஈ ஈ. சொல்லி பாருங்க. ஈ ஈ. வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறப்பது உ ஊ. உ ஊ பாருங்க. நம்ம வாயை வந்து இந்த இதழ்களை வந்து இப்படி குவிச்சுதான் சொல்லுவோம். சோ உ ஊ. அடுத்தது 26th. நாவின் முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியில் பொருந்துவதால் பிறப்பது இக்கு இங்கு. நாவின் முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியில் பொருந்துவதால் பிறப்பது இக்கு இங்கு. அதே மாதிரி நாவின் இடைப்பகுதி, அப்ப இடைப்பகுதி நடுவுல உள்ள நாக்குல நடுப்பகுதி வந்து நடு அன்னத்தின் இடைப்பகுதியில் பொருந்துவதால் பிறப்பது இச்சு இஞ்சு. சொல்லி பாருங்க. இச்சு இஞ்சு. அந்த அன்னம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த மேல் இருக்கு இல்லையா, அந்த நடுவுல இருக்கு, அதுதான் வந்து அந்த பாட்டு தான் அன்னன்னு சொல்லுவோம். அந்த அன்னம் வந்து நடுவுல வருதா நுனியில வருதான்னு பார்த்து கண்டுபிடிச்சுக்கணும். நாவின் நுனி அன்னத்தின் நுனியில் பொருந்துவதால் பிறப்பது இட்டு இன்னு. இந்த மூணையுமே சொல்லி பாருங்க, உங்களுக்கே டிஃபரன்ஸ் புரிஞ்சிடும். முதல் பகுதி வந்து அன்னத்தின் அடிப்பகுதியில் பொருந்துவதால் பிறப்பது இக்கு இங்கு. நடுப்பகுதி நடுவுலையே அந்த மாதிரி வந்து இச்சு இஞ்சு. இது நுனி நுனி ரெண்டுமே வருது. அப்ப இட்டு இன்னு. இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6ஆ வருது பாருங்க. முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியில, இது ரெண்டுமே இடை, இது ரெண்டுமே நுனி. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு. அடுத்தது பாருங்க. மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறப்பது இத்து இந்து. மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் பிறப்பது இப்பு இம்மு. சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். 2 லிப்ஸுமே ஒட்டும். இப்பு இம்மு. நாக்கின் அடிப்பகுதி மேல்வாய் அடிப்பகுதியில் பொருந்துவதால் பிறப்பது ஈ. மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறப்பது இரு இல்லு. மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறப்பது இல்லு.